ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆம்பிளிஃபையர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டில் இது பார்த்திங்கன்னா ஒரு 5.1 சொல்லலாம், 5.2 சொல்லலாம். ஸோ ஹெவி ஆம்பிளிஃபையர் தான் அசம்பிள் பண்ணியிருக்கோம். வித் டால்பி டிடிஎஸ் FT003 யூஸ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லை சேர்ந்த கஸ்டமரு. ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா அக்கர்லிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சப்பு, பேஸு, ட்ரிபிளு, ஃப்ரீக்வன்சி, சென்ட்ரு, சரவுண்டு, ஃப்ரண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மாஸ்டர் வால்யூம். இது ஆம்பிளிஃபையர் ஆன் ஆஃப்கான சுவிட்சு. ஐப்ளேயோட ஜிஸ்டாரோட USB போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல இந்த USB போர்டோட என்கோடர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர் மைக் வித் கரோ கூட கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஜிஸ்டாரில். ஃப்ரீக்வன்சிங்கிற இடத்துல என்கோடருக்கான வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் இதுலேயே பேஸு, ட்ரிபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வால்யூம் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்துடும் முன்னாடியே. இந்த ஆம்போட இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கணும்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் 28028ல் ஒரு 12 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா HD ட்ரான்ஸ்ஃபார்மர் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா FT003 ஃபியூடெக்கோட FT003 டிகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம் டால்பி டிடிஎஸ்க்காக. அடுத்தது மைக் ப்ரீக்கான மைக் சாக்கெட்டு. அடுத்தது USB வசந்தோட HD ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனல் HD ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். 5 சேனலுக்குன்னு பார்த்தோம்னா ஷானில் 52001943 பேர் யூஸ் பண்ணியிருக்கோம் 5 சேனலுக்கு. சப்வூஃபருக்காக பார்த்தோம்னா ஆக்சுவலாக அவர் 2 10 இன்ச் போடுற மாதிரி கேட்டிருந்தார். 2 10 இன்ச்சாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு 12 இன்ச்சாகவும் போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ஆம்ப் டிசைட் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்காக பார்த்தீங்கன்னா மகாராஜாவில் 4 டிரான்சிஸ்டர் ஸ்டீரியோ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தோம்னா UDயில் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தோம்னா ஃபேனுக்கான தெர்மோஸ்டேட் ஃபேன் கண்ட்ரோலரு இது யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது KMSNAவோட பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்குன்னா 2 ஸ்டீரியோவை பிரிட்ஜ் மோனோ பண்ணுறதுக்காக நம்ம பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படி யூஸ் பண்ணும்போது 2 10 இன்ச்சாகவும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு 12 இன்ச்சாகவும் போட்டுக்கலாம். பேஸ் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அடுத்தது பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா 10,000 50ல் 2 கெப்பாசிட்டரும் 3510 மெட்டல் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரீஆம் செக்ஷன் பார்த்தோம்னா வசந்தில் HD சரவுண்ட் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது சப்வூஃபர் ப்ரீன்னு பார்த்தோம்னா வசந்தோட கிராண்ட் சப் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் ட்ரபிள்னு பார்த்தோம்னா ஆல்ஃபா BD தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். ஸோ அதில் நீங்கள் லெஃப்ட் ரைட் கெயின் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா பேசனில் ஒரு சுவிட்சிங் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். டீகோடரு ப்ளஸ் ப்ரோலாஜிக் செலக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஒரு 12 வோல்ட் பக் போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பேசன் சுவிட்சிங் போர்டுக்காகவும் இந்த பார்த்தோம்னா FT003க்காகவும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5.1 சுவிட்சு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு FT003 ஆன் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இதில். நீங்கள் 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இந்த லைட் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி FT003 ஆஃப் ஆயிரும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய இன்டீரியர். அப்படியே ஆம்போட பேக் சைடு பார்த்துடலாம். ஸோ ஆம்போட பேக் சைடு பார்த்தோம்னா ஒரு ஃபியூஸ் ஹோல்டரு, மெயின்ஸ் கார்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கான LS சாக்கெட்டு, சரவுண்ட் சென்டருக்கான LS சாக்கெட்டு, சென்ட்ரு. சப்வூஃபருங்கிறது கிடையாது. ஸோ சப்வூஃபர் நம்ம இங்கே பனானா சாக்கெட் கொடுத்துட்டோம். இது எப்படி கொடுத்துருக்கோன்னா இந்த 2 ப்ளஸ்ஸும் கனெக்ட் பண்ணிங்கன்னா சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும், இல்லை நீங்கள் 2 10 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ரெட்டு பிளாக்கு, அடுத்தது பிளாக்கு ரெட்டு, அந்த மாதிரி நீங்கள் 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை 12 இன்ச் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளஸ்ஸு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மைக்கான சாக்கெட் இது FT003 ஆப்டிக்கல் கோஆக்சல் HDMI ஆர்ட்டு. இதில் பார்த்தோம்னா DTH ஒரு ஆக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இதான் என்னோடய பேக் சைடு. கீழே பாட்டம் புஷ் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் கொடுத்துருக்கோம். ஸோ இன்டீரியர் பாருங்கள், ஒயரிங்லாம் முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்கிறோம். ஸோ என்னோடய ஆடியோ டெஸ்ட் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்க்க போகிற ஆம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் 5.1 ஃபுல் செட்டு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம்னா 6 இன்ச்சில் கிராஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 இன்ச்சில் பிளாஸ்டர் ஊஃபர் போட்டிருக்கோம் லெஃப்ட் ரைட்டுக்காக. சரௌண்டுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர்லேயே ஃபுல் ரேஞ்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம். சைடில் டியூட்டர் வர மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். பிளாக் கலர் மைக்கால் கொடுத்துருக்கோம். ஸோ இது மார்க்கெட் பாக்ஸ் தான், கொஞ்சம் லோ பட்ஜெட் தான்.
அடுத்து சப்வூஃபர் பாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்கானில் 10 இன்ச் சப்வூஃபர் போட்டிருக்கோம். ஃப்ரண்ட் ஏர் ரோல்ஸ் வர மாதிரி போட்டிருக்கோம். ஸோ பாக்ஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகவே இருக்கும். அடுத்து இந்த ஆம்போட இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வியூன்னு வந்து பார்த்தோம்னா மெட்டல் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அவர் மெட்டல் பேனலே போதுன்னு கேட்டிருந்தாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பேஸு, சப் வால்யூம், சென்ட்ரு, ரியரு, ஃப்ரண்ட் வால்யூமு, மாஸ்டருக்கான வால்யூமு, ஆன் ஆஃப் சுவிட்சு. இன்டீரியர் வந்து பார்த்தோம்னா 24024ல் ஒரு 6 ஆம்பியர் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 5 சேனல் போர்டுன்னு பார்த்தோம்னா 2050 + 2 டிரான்சிஸ்டர் மோனோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வர ஹீட் சிங்க் ஆக்சுவலாக சின்னதாக இருக்கும். நம்ம அதை கழட்டிட்டு பெரிய ஹீட் சிங்காக போட்டிருக்கோம். பவர் சப்ளைன்னு வந்து பார்த்தோம்னா 5050ல் 2 கெப்பாசிட்டரும் 6 ஆம்ஸ் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ப்ரோலாஜிக் செக்ஷன் வந்து பார்த்தோம்னா யூடியோட மினி ப்ரோலாஜிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு 2 சேனல் கெய்னரு, ஒரு 12 வோல்ட் பக் போர்டு ப்ளஸ் ஒரு 5 வோல்ட் ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்போட இன்டீரியர் இதுதான். இது வந்து ஃபுல் செட்டாக கேட்டிருந்தாங்க. திண்டுக்கல்லை சேர்ந்த நண்பர் தான், அவருக்கு அதை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் செட்டாக வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஆம்போட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12500 வரும் ஃபுல் செட்டு. 10 இன்ச் சப்வூஃபர், 6 இன்ச் ஊஃபர்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஆம்பு வந்து பார்த்தோம்னா ஒரு ரீஒர்க்காக வந்தது. ஆக்சுவலாக சென்னை சேர்ந்த கஸ்டமர் இவர். நம்மகிட்ட ஒரு 4.1 வண்டி செட் ஒன்று வாங்கியிருந்தார். ஸோ அதில் கேட்டு கிளாரிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த செட்டை ஒரு முதல்ல அதுலேயே 2050 தான் போட்டிருந்தாங்க. பட் என்னன்னா பழைய ஹோம் தேட்டரில் இருக்கிற மெட்டீரியல்லாம் எடுத்து வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ கேபினட் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே மாற்றிட்டோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தோம்னா 24024 5 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக இந்த கேபினட் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் ஹைட்டு. ஸோ அதனால் 2.25 இன்ச்சில் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கோம். கெப்பாசிட்டி பவர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4750ல் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 6 ஆம்பியர் டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் சேம் ப்ரோலாஜிக் வந்து பார்த்தீங்கன்னா யூடியோட மினி ப்ரோலாஜிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2 சேனல் கெய்னரு, ஒரு 12 வோல்ட் 5 வோல்ட்டுக்கான பக் போர்டு, 5 சேனலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2050 2 டிரான்சிஸ்டர் மோனோ. ஸோ ஆடியோ வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு கேட்குறதுக்கு. இந்த 3 ஆம்போட ஆடியோ டெஸ்ட் வந்து நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஆம்ப் உங்கள் வீட்டுக்கோ இல்லை கடைக்கோ தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம்ப் ரெடி பண்ண கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரம் டைம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் வேலையின் காரணமாக ஒன்றா தான் செய்ய முடியுது. சும்மா எடுத்த கவுத்தோன்னு எல்லாத்தையும் செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்களும் உங்களோட இது தெரியுது, அதனோட எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் பொருள். அதில் எந்த விதமான உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஆப் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்போ தான் செஞ்சு தர முடியும். இந்த ஆம்போட ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13500 வரும். ஏன்னு கேட்டோம் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா 28028 12 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் அக்கர்லிக் பேனல் 2 வியூ மீட்ரு போட்ட மாடலு. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு 13500 கண்டிப்பாக வந்துடும். நான் கரெக்டான ரேட்டு தான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள், எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3ஓட ஆடியோ டெஸ்ட்டும் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
வண்ணனிலவே வண்ணனிலவே வருவது நீதானா வாசனையே வருகிறதே வருவது நிஜம்தானே கண்களறியா காற்றை போலே கனவில் என்னை தகுதியடைந்த பாதியிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமி கூட சொல்லாமல் என் உயிரை பிரியாதே நினைப்போது கண்பதை உள்ளார் நிஜமாக தருவாயா உயிருக்கு உயிரை தந்து உறவாட வருவார் வண்ணனிலவே வண்ணனிலவே வருவது நீதானா வாசனைகள் வருகிறதே வருவது நிஜம்தானா காட்டில் வழி தெரியாமல் மாட்டிக்கொண்டேன் என் வழி என்ன உன்னை இங்கே தேடி தேடி தொலைந்து போனேன் என் கதி என்ன மழை மேகமானா உன் வாசல் வருவேனே உன் மீது மழையாகி என் ஜீவன் அறிவேனே கனவோடு வந்தாய் கண்ணே நேரில் வர பொழுதில்லையோ தவம் போகவில்லை என்றே தேவதை வரவில்லையோ வண்ணனிலவே வண்ணனிலவே வருவது நீதான்